தம்பி தம்பி இருங்க, நான் வரேன். மாமா தம்பி இருங்க, கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். கொடுங்க. ஹலோ, சொல்லுங்க மாமா, இங்க கொடுங்க மாமா. பாரதி, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? அத்தை எப்படி இருக்காங்க? யாழினி, விக்ரம் மாமா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. மாமா, பிரதீப் வந்து எனக்கு எல்லாம் எனக்கு தெரியுமா. தம்பி வீட்டில் தான் பல வருஷமா நான் வேலை செய்கிறேன். அவங்க அம்மா கிட்ட பேசிட்டாரு. இப்போ அவங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு தான் அழைச்சிட்டு வந்திருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நல்ல குடும்பம், நல்ல பையன். எனக்கு இந்த பையனை குழந்தையிலேருந்தே தெரியுமா. ரொம்ப தங்கமான பையன். ஓ நல்ல மனசுக்கு கடவுள் உனக்கு நல்ல வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் மாமா. பாரதி, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். பிரதீப் தம்பி எதுவும் நினைக்க மாட்டாரு. ஐயாவும் நல்லவர் தான். ஆனா நீ இப்பதான் முதல் தடவை அந்த வீட்டுக்கு வந்திருக்க. நாம சொந்தக்காரங்கன்னு உடனே காட்டிக்கணும். நீங்க சொன்ன பார்ட்டியை ஃபாலோ பண்ணி அதோட இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் சார். இனிமேல் இந்த கொக்கி கோவிந்தன் கிட்ட இருந்து அந்த குருவி தப்பிக்கவே முடியாது. சக்சஸ்ஃபுல்லா நீங்க சொன்ன காரியத்தை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கால் பண்றேன் சார். நீங்க ஒன்றும் டென்ஷன் பண்ணிக்காதீங்க சார், நிம்மதியா இருங்க. வெயிட் வெயிட் வெயிட். முதல் தடவை வீட்டுக்கு வரேன், வலது கால் எடுத்து வச்சு வா. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? பாரதிப்பா, ஏன் ஆள் பாரதி? என்னாச்சுப்பா சைலண்டா இருக்கீங்க? எப்படி உங்க பையன் செலக்ஷன்? பாரதி, இவர் தான் என் அப்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நீ சாகணும்னு நான் ஆசைப்படுறேன், வாழணும்னு என் பையன் கூட வந்து என்கிட்டே ஆசீர்வாதம் வாங்குறியா? நல்லா இருக்கு. இவங்க இவங்க எங்க நீயே கெஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த வீட்ல வேலை செய்யறவங்களா? ஏய், எங்க வந்து யாரை பார்த்து வேலை செய்யறவங்களான்னு கேக்குற? முதல்ல நீ யாரடி? அத்தை ரிலாக்ஸ், அத்தை ரிலாக்ஸ், கூல். இது பாரதி, நான் லவ் பண்றேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு தான் இது. பாரதி, இவங்க தான் என் அத்தை. அத்தை சாரி அத்தை, ஏதோ தெரியாம சொல்லிட்டா, சரிங்களா? ஓ, இவதானா அது? அரை படிச்சவன் அங்காடி தெருவுக்கு போனா விற்கவும் மாட்டான் வாங்கவும் மாட்டான்னு சொல்ற மாதிரி. அதான் வந்த உடனே உன் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சே. அவங்க எப்பவுமே அப்படிதான் பாரதி. சரியா? சரி வா போலாம். ஐயோ பெருமாளே! ஏய், நீ என்ன கண்ணா முதுகுலைய வச்சிருக்க? உன்னை எல்லாம் யாரு வீட்டுக்குள்ள விட்டதே? வாட்ச்மேன்! அம்மா அம்மா இருமா, இது பாரதிமா. நான் லவ் பண்றேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணுமா. இப்ப அதுக்கு நான் என்னடா பண்ணணும்? இல்லம்மா, உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலாம் தான். பாரதி, எங்க அம்மா ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஏய், வேண்டாம் வேண்டாம். பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ண பாலையே தட்டி விட்டுட்ட, இதுல உனக்கு ஆசீர்வாதம் வேற. கீர்த்தனா, இது பாரதி. பாரதி, இது கீர்த்தனா. விசாலாத்தைய பார்த்தோம்ல, அவங்களோட பொண்ணு. ஹலோ. நான் கை பிடிக்கணும்னு நினைச்ச பிரதீப்போட கையை பிடிக்க நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க. நான் எப்படி உனக்கு கை கொடுக்க முடியும்? வெளியே போங்க. ஏன்? வெளியில போங்க. பாரதி, உன்னை உள்ள கொண்டு வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? வந்த உடனே வெளியே போக சொல்ற. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுறேனே. முதல்ல வெளியே போங்க. கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு இருக்கலாமே. பாரதி, பாரதி, எவ்வளவு கஷ்டப்பட்டு பாரதி, பாரதி எல்லாரையும் முறைச்சிக்கிட்டு வேற இருக்கேன் பாரதி. சரி சரி, ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். பாரதி,
அவளை துண்ட காணோம் துணிய காணோம்னு ஓட வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. வீட்டுக்கு போறதுக்கு பாப்பாக்கு வழியெல்லாம் தெரியுமா? தெரியுமே. எங்க சொல்லு. இப்படியே நேரா போனா கடைசில பிள்ளையார் கோயில் வரும்ல. ஆமா. அங்க இருந்து லெஃப்ட்ல திரும்பினா ஐஸ்கிரீம் கடை. அங்க கூட ஐஸ்கிரீம் வாங்கி தருவீங்களா? ஆமா. அங்க இருந்து நேரா போனா ஒரு ஏடிஎம் வரும். அங்க கூட நீ பணம் எடுப்பியே. அதுல இருந்து லெஃப்ட்ல போனா நம்ம தெரு வந்துரும். அங்கதான் நம்ம வீடு இருக்கு. எல்லாமே தெரியுது பாப்பாக்கு. செல்லம் வா. நீங்க முன்னாடி சொன்னீங்கல்ல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்பா அம்மா போய் பார்க்கலான்னு. ஐயோ, எதப்ப சொல்லி தொலைச்சேன்னு தெரியலையே.